முதலில் அனைவரும் என்னை மன்னியுங்கள். என்னடா இவன் ரெகுலராக வீடியோ போடுவான், டெய்லி ஒரு கதை சொல்லுவான்னு ஃபாலோ பண்ணால் ஒரு வாரமாக எந்த வீடியோவும் இல்லைன்னு நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் டிசப்பாயிண்டிங். பட் அப்படி இருந்தும் புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கும் என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபாலோவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் ஒரு பெரிய ட்ராயர், நான் ரவிவர்மா அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். அந்த பழக்கத்தை கொஞ்சம் தூசி தட்டி எழுப்பலாமேன்னு போன வாரம் ஃபுல்லாக 2-3 கிரிஞ்சாக ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னப்பா இது புது செட்டப்பாக இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னிலேருந்து Q&A செஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். வீடியோ போட்டு இன்னும் 3 மாதம் கூட முழுசாக ஆகலை, இன்னும் 10K ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. அதுக்குள்ளே என்னமோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி Q&A செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தானே யோசிக்கிறீங்க. புரியுது. எனக்கு பர்சனலாக இந்த 100K 1 மில்லியன் டார்கெட்லாம் ஒன்றும் பெருசாக வச்சில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் வந்த அந்த சந்தோஷம் 10K 100K 1 மில்லியன் வரும்போது இருக்குமான்னா தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு 10,000 ருபீஸ் சேலரி வாங்குறப்ப இருந்த சந்தோஷம் 1,00,000 ரூபாய் வாங்கும்போது இருந்துச்சான்னா இப்போ எதுக்கு நான் தத்துவம் பேசுகிறேன்னு தெரில. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, என்றைக்கே ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமே டிசைட் பண்ணதான், அவ்வளோதான், சிம்பிள். என்னை ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சில வர்ச்சுவல் சகோஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், உங்களுக்கு என்கிட்ட கேட்க எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு. என்னையும் மதித்து சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற சீரீஸாக தான் இது இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹவு டு யூ ரிமெம்பர் ஆல் த இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபன்னி மொமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் டில் நவ் அப்படின்னு தரன் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக தரன், இந்த பழக்கம் என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா தான் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் டீ குடிக்க போவோம். என்கிட்ட பேசுகிறத விட அந்த டீ மாஸ்டர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசுவோம். படத்துக்கு டிக்கெட் எடுக்க போனோன்னா டிக்கெட் கவுண்டரில் பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவான். இப்படி ஆட்டோக்காரங்கிட்ட, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்ககிட்ட, போகிறவங்க வரவங்ககிட்டலாம் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். ஒரு நாள் செம்ம கடுப்பாகி நான் அவன்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏன்டா இப்படி போகிறவங்க வரவங்ககிட்டலாம் வெட்டியாக ஏதாவது பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு உருப்படியாக அதை பண்ணலாம்லடான்னு கேட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான், நம்ம சாதாரணமாக நினைக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய கதைகளும் அனுபவங்களும் இருக்குடா. இப்போ வேணால் நமக்கு அது தேவையில்லாமல் படலாம், பட் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும்னு சொன்னான். அந்த பழக்கம் எனக்கும் ஒத்துக்கிச்சு. ஸ்கூல் காலேஜ்லலாம் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போது ரிட்டன் பஸ்ஸில் வரும்போது வாண்டடாக நிறைய பேர்கிட்ட பேச்சு கொடுத்து நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஓலா, ஊபர், ரேப்பிடோ ரைடில் போகும்போதெல்லாம் இடையில நிப்பாட்டி டீ வாங்கி கொடுத்தெல்லாம் நிறைய கதைகள் பேசியிருக்கேன். அப்படி நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கதைகளை ஜேர்னலிங் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற என்னோடய ஸ்டோரிஸ் கூட கால்வாசி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. முக்கால்வாசி அந்த இன்சிடெண்ட்டில் இருந்த பீப்புளை மீட் பண்ணியோ இல்லை அங்கே கால் பண்ணி பேசி அவங்க சொன்னதை நோட் பண்ணி இப்போ அந்த மொமெண்ட்டில் நான் இருந்தேன்னா எப்படிலாம் யோசிச்சிருப்பேன்றதை காமிக்கல் ஃபார்மேட்டில் நரேட் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிறைய கதைகள் கிடைக்கும். முக்கியமாக அதெல்லாம் ஜேர்னலிங் பண்ணி வைங்க. ஒரு நாள் படித்து பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். ஓகே, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களால் உங்களோட லைவ் ஸ்டோரிஸை சொல்ல முடியும்? ஒரு பாயிண்டில் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன வீடியோ போடுவீங்க அப்படின்னு ராஜேஷ் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ராஜேஷ், எனக்கு 33 வயசு ஆகுது. சின்ன வயசுலேயே யாருக்குமே நடக்கக்கூடாத உயிரிழப்புகள், தோல்விகள், வலிகள், அவமானங்கள் இதெல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சேனோ அதெல்லாமே கிடச்சிருக்கு. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் பேசினாலே நிறைய வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். 2வது, இன்றைக்கும் தினம் தினம் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். என்னை டெய்லி யாராவது இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. நிறைய கதைகள் கிடைக்குது. அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்கணுன்னு தான் இருக்கேன். பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணம், என்னோடய கதைகளை சொல்லி என்னை இன்ஸ்பயர் பண்ண மனிதர்கள் பற்றி சொல்லி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோட கதைகளை வெளியில் எடுத்து வந்து அதை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, பரவாயில்லையே நம்மளை மாதிரியும் சிலர் இருக்காங்க, நம்ம ஒன்றும் தனியாக இல்லைன்ற அந்த ஒரு சின்ன நம்பிக்கையை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு 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 பாசிட்டிவ் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது தான் என்னோடய அல்டிமேட் அப்ஜெக்டிவ். அதுக்கு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஒருவேளை அதெல்லாம் என்னால் பண்ண முடியல, நான் போடுற வீடியோஸ் இன்னும் யாரும் பார்க்கல, ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியல அப்படின்னா, மங்களகரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசி ஆசை வார்த்தைகளை சொல்லி பொய்யான நம்பிக்கை கொடுத்து கடைசியில் நான் தான் கடவுள்னு செட்டில் ஆகிடலான் இருக்கேன். ஐ ஹாவ் பிளான்ஸ் ப்ரோ. கடவுளோட பெரிய பிஸ்னஸ் இந்த ஊரில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங், நோ அஃபென்ஸ். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். ஓகே, இப்போவும் நீங்கள் கார்ட்டூன் பார்ப்பேன்னு ஒரு எபிசோடில் சொன்னீங்க, கொஞ்சம் ஏன்னு சொல்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சிவா கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக சிவா இப்போவும் என்னையும் 7 கழுத வயசாகுது, என்னடா இன்னும் பொம்மை படம் பார்க்குறேன்னு தான் கேட்குறாங்க. பட் எனக்கு இந்த பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்தது வந்து சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா தான். நாங்கள் டெய்லியும் 5-6 மணிக்கெலாம் அவங்க வீட்டில் அசம்பிள் ஆயிடுவோம். ஒரு பெரிய கிளாஸில் பால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அந்த குடிக்கிற டைமில் ஏதாவது கார்ட்டூன் ஷோஸ் பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. அந்த ஷோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் கதையாக சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நெக்ஸ்ட் டே கார்ட்டூன் டைம் கட்டு. இப்போ மாதிரி தமிழெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, இங்கிலீஷில் தான் வரும். அதே மாதிரி எல்லா ஷோஸையும் பார்க்க விட மாட்டாங்க. ரொம்ப செலக்டிவாக ஸ்டோரி ஓரியன்ட் ஸ்லோ பேஸ்டு ஷோஸ் மட்டும் தான். லைக் பிங்க் பேந்தர், ஆடம்ஸ் ஃபேமிலி, ஃப்ளின்ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கார்ட்டூன்ஸ்லாம் பயங்கர ஹைப்பர் ஸ்டிமுலேட்டிங்காக, காக்னிட்டிவ் லோடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு எப்பப்போலாம் ரிலாக்ஸ் ஆகணுமோ, காமன் கம்போஸ்ட் ஆகணுமோ, சம்டைம்ஸ் இன்ஸ்பிரேஷனுக்காக கூட 90s ரிலீஸ் ஆன ஷோஸ், ஸ்டோரி ஓரியன்ட் நரேட்டிவ் இருக்கிற ஷோஸ் ஏதாவது எடுத்து பார்ப்பேன். அப்படி நான் அடிக்கடி பார்க்குறது எதுனா ஹைடி, கேர்ள் ஆஃப் த ஆல்ப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் வாட்சிங் கார்ட்டூன். ப்ரோ, உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார்? நீங்கள் யார் மாதிரி வாழணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு மாறி கேட்டிருக்காரு. மாறி எனக்கு என்ன மாதிரி வாழணுன்றது தான் ஆசை. பட் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. அதில் டாப்புன்னு பார்த்தா எனக்கு ஹையோ மியாசாகி தான். நீங்கள் ஆக்சுவலாக அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேட்டிவ் வந்த புதுசில் இந்த கிப்லி ட்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ எல்லோரும் அந்த கிப்லி மூவிஸில் வந்த கேரக்டர் மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றி எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த கிப்லி ஸ்டூடியோஸோட ஃபவுண்டர் தான் ஹையோ மியாசாகி. அவரோட மூவிஸோட பிக்கெஸ்ட் ஃபேன். இப்போன்னு இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து த பாய் இந்த ஹேரான் வரைக்கும் எனக்கு எப்பப்போலாம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் அவரோட படத்தை எடுத்து பார்ப்பேன். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா மை நேபர் டோத்தோரோ. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். எனக்கு ஏன் மை நேபர் டோத்தோரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த பியூட்டிஃபுல்லான அனிமேஷனுக்காக மட்டும் இல்லை, அந்த படத்தில் நம்ம வாழ்கிற இந்த பூமி மனிதர்களாலையும் மிருகங்களாலையும் பறவைங்களாலையும் பூச்சிகள்னாலையும் மட்டும் இருக்கிற இடம் இல்லை. எந்த ஒரு உடம்பும் இல்லாமல், உருவம் இல்லாமல், மனிதர்களோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற உணர்வோடையும் உணர்ச்சியோடையும் இருக்கிற நிறைய உயிர்களோட தான் நம்மளும் சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த படம் மட்டும் இல்லை, அவரோட எல்லா படங்களுமே லைக் போனியோ, ஸ்பிரிட்டட் அவே, பிரின்சஸ் மோனோகே, இப்போ வந்து அந்த பாய் இந்த ஹெரான் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத, எந்த ஒரு லா ஆஃப் நேச்சருக்குள்ளேயும் வராத உயிர்களோடு தான் நம்மளும் வாழ்ந்துகிட்ருக்கோன்ற ஒரு கற்பனை கருத்தை ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருப்பார். அவரோட படங்கள் மட்டும் இல்லை, அவர் ஏஐ பற்றி சொன்னதாக இருக்கட்டும், குழந்தைகளோட கற்பனை எவ்வளோ முக்கியம்னு சொன்னதாக இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிக்கும் நான் ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். என்னோடய இன்டர்வியூ சீரீஸை பார்த்துட்டு நிறைய பேர், சார் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, எப்படி டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கொஸ்டினுக்கு இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுங்கள் ப்ரோ, கார்ப்பரேட் ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நான் எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்து ஒரு கரியர் அட்வைசர் மாதிரி தெரிஞ்சிருக்கேன்? அப்படி தெரிஞ்சிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி, அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் ஜஸ்ட் என்னோடய கதைகளையும் நான் பார்த்த மனிதர்கள், அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, அவங்க ஏற்படுத்தின தாக்கம், அதிலேருந்து எனக்கு கிடைச்ச புரிதல், இதை எல்லாத்தையும் ஸ்டோரி ஃபார்மேட்டில் நரேட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் என்னை பார்க்குறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் அதிகபட்சம் அட ஆமாம்ப்பா அப்படின்னு ரிலேட் பண்ணி யோசிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமையும் தகுதியும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் இல்லை எங்கேயோ யாரோ சொன்னதை, இல்லை ஏதோ ஒரு புக்கில் படித்ததை, இல்லை ஏஐலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே இல்லை. அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியாது, அதெல்லாம் வராது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு பர்சனலாக இந்த அட்வைஸ் கேட்குறதும் அட்வைஸ் கொடுக்குறதுமே
பிடிக்காது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா பதில் கிடைக்கலாம். பட் எனிவே நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியலை. அதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் சொன்ன கதைகள்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த Q&A சீரீஸை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தோடனே நான் திருப்பி ஒரு சீரீஸ் ரெடி பண்ணி உங்களை அப்லோட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர்.